ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் குங்குமப்பூ. இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான சத்தான கேழ்வரகு களி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: 1 கப் ராகி மாவு, அரை கப் அரிசி, 4 கப் தண்ணி. நான் இன்னைக்கு இந்த கப்பில் எல்லாத்தையும் அளந்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் எடுத்துக்கிறீங்களோ அந்த சேம் கப்லேயே தண்ணி, மாவு, அரிசி எல்லாத்தையும் அளந்துக்கலாம். இப்போது நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் எடுத்து வச்சுருக்க 4 கப் தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம். பாத்திரத்தை மூடி வச்சோன்னா கொஞ்சம் தண்ணி சீக்கிரமாக கொதி வந்துடும். தண்ணி நல்லா கொதிச்சதும் அதில் நம்ம எடுத்து வச்சிருக்க அரை கப் அரிசியை நல்லா கழுவிட்டு அதில் சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சேர்க்கும் போது அடுப்பை மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. நான் அரிசியில் உப்பு எதுவும் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு மூடி போட்டு நல்லா வேக விடலாம். நீங்கள் இதுக்கு புழுங்கலரிசி இல்லைன்னா பச்சரிசி எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அரிசி இந்த மாதிரி பொங்கி வந்தோடனே நம்ம இந்த மூடியை எடுத்துடலாம். இப்போ அடுப்பு அனலை குறைச்சிட்டு மறுபடியும் நம்ம இதை மூடி வச்சிடலாம். அரிசி நல்லா வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு கரண்டியை வச்சு அப்பப்போ இப்படி செக் பண்ணிக்கலாம். நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம இப்போ செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க ராகி மாவை சேர்க்க போகிறோம். ராகி மாவு சேர்த்த அப்புறமா கரண்டி போட்டு கிண்டக்கூடாது. ஒரு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு மிதமான சூட்டில் வேக வச்சுக்கலாம். இந்த சூட்லேயே கேழ்வரகு மாவு நல்லா வெந்து வந்துடும். இப்போது 4 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடியை திறந்துட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு கிண்ட போகிறோம். இப்படி ராகி மாவை நல்லா 4 நிமிஷத்துக்கு நல்லா கிண்டிக்கணும். ஒருவேளை உங்களுக்கு மாவு ரொம்ப கெட்டியாயிடுச்சுன்னா நீங்கள் பயப்பட வேண்டாம். கொஞ்சம் சுடு தண்ணி இதில் சேர்த்துட்டு நல்லா கிண்டிக்கிட்டா சரியாயிடும். அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு கிண்டுங்க. இது நல்லா 4 நிமிஷத்துக்கு கலந்ததுக்கு அப்புறமா திரும்ப ஒரு மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு இதை வேக வைக்கலாம். இப்போ நமக்கு ராகி களி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேழ்வரகு களி மீதமான சூடுக்கு வந்துருச்சு. இப்போ இதில் உருண்டை எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு குழி கரண்டி எடுத்துட்டு இந்த தண்ணியில் நனைச்சிட்டு அந்த குழி கரண்டியில் கேழ்வரகு களியை எடுத்துக்கலாம். கரண்டியில் இந்த மாதிரி கையை நனைச்சிட்டு இந்த மாதிரி பந்து போல் உருட்டிக்கணும். ஸோ நான் இப்போ பிளேட்டில் உருண்டைகள்லாம் பிடிச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணும் நீங்கள் அந்த சைஸ்க்கு பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான சத்தான கேழ்வரகு களி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் இதோட பாலக்கீரை மசியல் செஞ்சு வச்சுருக்கேன். ஒருவேளை நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, கருவாட்டு குழம்பு அதோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்கேஸ் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா இது மாதிரி கீரை மசியல், பருப்பு துவையல், தேங்காய் துவையல் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கும் இதை கண்டிப்பாக கொடுங்க. எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோட குங்குமப்பூ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.